கிறிஸ்துவா வாழ்ந்தா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம சோதனை இருக்கணும். சோதனை எப்படி போனா ஆயத்தமா இருக்கணும். எப்பவுமே அலர்ட் பண்ணா உடனே அலர்ட்டா இருப்பாங்க. நான் ப்ரிப்பேர்டா சொல்ல மாட்டாங்க. ஒரு ராணுவத்துக்கு போகும்போது அவங்க ப்ரிப்பேர்டா சொல்ல மாட்டாங்க. எப்போ அலர்ட் அடிக்கணும் அப்போ அலர்ட் ஆயிடுவாங்க. கற்று வகையில் அப்படின்னா நாம என்ன பண்ண அலர்ட்டா இருக்கணும். அவங்க வகையில நம்ம எடுத்துக்கொள்ளணும். அலையா அலையா நம்ம சில காரியங்க ஏன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்ட்டு சில காரியங்கள் எடுத்து வாசிக்கலாம். 1 Corinthians 13:4 வாசிப்போம். அலையா அலையா அன்பு என்ன பண்ணுமா? அன்பு நீதி சாப்பிட உள்ளதான். அடுத்தது உங்ககிட்ட அன்பு இருந்துச்சுன்னா கிறிஸ்தன் அன்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஈவன் மீ இன்க்ளூடிங் மீ. அலையா அலையா கிறிஸ்தன் அன்பு எனக்குள்ள இருந்தா நான் இருமாப்பா இருக்க மாட்டேன். அலையா அன்பு நீடிய பொறுமை உள்ளது. அன்பு சாந்தம் உள்ளது. அன்பு பயம் உள்ளது. அலையா எத்தனை பேர் ஆசீர்வாதம் தேவை? அலையா ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நாம என்ன சொல்லி நான் ஆசீர்வாதப்பட வேண்டும். ஆனா அதெல்லாம் நாம என்ன செய்ய வேண்டும்? என்ன செஞ்சா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? அலையா இது அதிகாரத்துல கடைசி வார்த்தை செஞ்சு பாருங்க. இப்பொழுது விசுவாச நம்பிக்கை அன்பு இப்போதும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. எது பெருசா? அலையா உனக்குள்ள கிறிஸ்து அன்பு இருந்துச்சுன்னா நீ ஸ்டபனா இருக்க மாட்டேன். நீ இருமாப்பா இருக்க மாட்டேன். அலையா நாம எப்படி இருக்கோமா? கிறிஸ்துக்குள்ள இருக்கா? பழைய சிஸ்டரா புதுசா வாழ்ந்து போட்டாங்க. ஒரு கிறிஸ்துக்குள்ள எப்படிமா? புதுசா நியூ பாமா இருக்கணும். அலையா பழையலாம் அலையா அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க நான் பேச மாட்டேன். அலையா அவங்க திடீர்னு நான் பேச மாட்டேன். அலையா ஒருவருக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கும்போது அவன் எப்படியா மாறுவானா? புதிய சிருஷ்டியா மாறுவான். அலையா புதிய சிருஷ்டியா மாறுவான். அலையா நான் சொல்றோம் உண்மையாவா முழு மனசோட முழு பலத்தோட நம்ம அன்பு கொள்ளுமா? அலையா அப்படி நீங்க அங்கே உட்காந்து ஏற்க வேண்டாம். அலையா அலையா ஏன்னா அன்பு சகலத்தை தாங்கக்கூடியது. அலையா கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் யோவான் 3:14 அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி அவரை கண்டறி இவ்வளவாக அவளுக்கு அன்பு சொல்றார். அலையா கிறிஸ்துவின் அன்பு மாயமற்ற அன்பு. அலையா அவருடைய அன்புல ஆசை இல்லை. அலையா மனுஷனோட ஆசையில சுவாசம் எந்த மனுஷனை நம்புத பார்க்கிலும்
நீ கர்த்தர் மேல் பற்றா இருந்தீனா உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே ஏற்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இயேசுக்கு பின்னால நம்ம செல்லும் பொழுது உலகத்தை நாம என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. போன கலப்பை கை வச்சுட்டோமா, என்ன பண்ணணும், திரும்பி பாராமல் முன்னே பாராட்டோம் வேண்டாம் எது நடந்தாலும் நம்ம ஜீவித்துல கிறிஸ்து நாட்கள் நமக்குள்ள பிரதிபலிக்கும் போது அல்லேலூயா அல்லேலூயா அவனுக்கு ஆசீர்வதிக்கவே அல்லேலூயா. அது எப்போனா நாம கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள கீழ்ப்படிந்து வரும். அல்லேலூயா நமக்குள்ள தாழ்மை வரும், நமக்குள்ள என்ன வருமா, சாந்தம் வரும், சமாதானம் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் யாரையும் பாராதபடிக்கு கிறிஸ்துவ மாத்திரம் பார்த்து போகும்போது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ ஆட்கள் வரும், எத்தனையோ வேடுகள் வரும். ஆனால் அவரை மாத்திரம் நான் கற்றுக்கொள்ளும் போது அவர் நம்ம ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு மகனை தொட்டு வந்தா சும்மா இல்லை. அல்லேலூயா. மகனை தொட்டு வந்தா சும்மா இல்லை. ஏற்கனவே ஆக்சிடென்ட் நடந்து மகனை பார்த்து வந்தேன். திரும்பியா லாஸ்ட் இயர் ரொம்ப மார்ச் ஒன்றும் வரல. மார்ச் 2 அன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உடனே நைட்டே சொல்லிட்டாங்க. மார்ச் உடனே நைட்டே என்ன சொல்லிட்டாங்க, அம்மா நீ ஆப்ரேஷன் பண்ணா நீ உனக்கு போகாத போல டெஸ்ட் ஆகிடும், செத்துருவான்னு சொன்னாங்க. ஏன்னா இது ஒரு பிசில் மேலே போனாலே போமா எனக்கு இருக்குதான் சொன்னாங்க. 2ஆம் தேதி அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண, அவங்க டாக்டர்ஸ் மேலே பிரேக் பண்ணிட்டு உயிரோடு கொண்டு காரணம் என்ன, அவருடைய போயிருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் அன்புக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. அல்லேலூயா. அப்போ நாம இந்த பூமியில தேவ நாமத்தை பிரதிபலிக்க முடியாது, தேவனை பிரதிபலிக்க முடியாது. நாம இதனால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நான் அடிக்கடி ஒரு செய்தி சொல்வேன், தேவன் நமக்கு சாயலாகவும் என்ன பண்ணுவோம் மனுஷன. அல்லேலூயா. ஏன்னா உங்க மேல ஏன் மேல ஒரு அன்பு வச்சிருந்தா அவருடைய சாயலாக நம்ம சிருஷ்டிச்சிருக்கிறார். நம்ம சிருஷ்டித்து அப்படியே விட்டுடாது. ஜீவ சுவாசத்தை நாம் நாம ஜீவாத்மாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நாம் எதை செஞ்சாலும் அவங்களாக செய்யணும். நல்லது செஞ்சாலும் இவங்க புஸ்தகங்களா எப்படி போவோம், இவங்க புஸ்தகங்களா. நம்ம கெட்டது செஞ்சாலும் இவங்க புஸ்தகம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையா தேவ நாம மகிமைப்பேன். நான் மனுஷனுக்காக இந்த ஆசிரிய சுவாசம் எந்த மனுஷனாக கர்த்தர் நம்ம ஜீவனோடு வைத்திருக்காங்க. கர்த்தர் சித்திர தோற்றத்தை நம்ம நிறைவேற்றணும். கர்த்தர் சித்திரத்தை ஓகேதான் பண்ணோம், நம்ம நிறைவேற்றலாம் பண்ணுவோம். அதனால தான் அன்பு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:12 வாசிக்க முடிச்சுன்னா, நீதிமொழிகள் 10:12 வைக்க வாசிக்க. என்ன பண்ண வாசிக்கிறது, பகை விரோதங்களை எழுப்பும் அன்பு. அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தை இருபுறமும் கற்புள்ளப்பட்டயமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்ம எப்படி பாசிட்டிவாக என்ன பண்ணுறது, வார்த்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இப்படி சொல்லியிருந்தேன். அல்லேலூயா. அன்பு நம்ம சகல பாவத்தை மூடும். அல்லேலூயா. பகை என்ன பண்ணுமா, விரோதத்தை எழுப்புமா. அப்ப என்ன ஆகுது, அந்த ஃபேமிலி என்ன ஆகுது, ஐக்கியத்துக்கு வராது. ஏன்னா அது என்ன இருக்குது, அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவின் அன்பு தான் எல்லாத்தையும் என்ன பண்ணா மன்னிச்சு மறந்து வாழும்போது கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பு அல்லேலூயா பெரிதாய் காணப்படும். அதே நீதிமொழி 15:17 வாசிங்க. பகையோடு இருக்கும் கொழுத்த எரியின் கனியை பார்க்கிலும் சிநேகிதோடு இருக்கும்
இலைக்கறியே நல்லது. பகைவனுக்கு கொழுத்த கறி பார்க்கிறோம், சிநேகிதனுக்கு இலைக்கறியே. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து நட்புக்குள்ளாக நாம கட்டப்படும் போது என்ன நடக்கும்? கிறிஸ்து நமக்குள்ள வாழும்போது ஜீவசுவாசம் என்னதுதான்? 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றோ அறியாதிருக்கிறீர்களா? ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கேட்டால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் வாசம்னா தேவனுடைய ஆலயம் வாசம்னா எனக்குள்ள ஆலயம். அல்லேலூயா. அப்ப ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கேட்டால் தேவனே கெடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்டில் நாம ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம் ஆகிறோம். அப்ப இந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணோம்? ப்ரொடெக்ட் பண்ணோம், பாதுகாக்கணும். அல்லேலூயா. நம்ம கோச்சிங் தான் பண்றோம். எல்லாரும் பேசிட்ட நாளைக்கு என்ன பண்ண மாட்டோம். அப்ப என்ன தேவனுடைய ஆலயம் பெற்று போகும் இல்லையா? அப்ப பெற்று போக அங்க போகவே வரும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்த்திங்கா வச்சுக்கணும். ஆவிக்குரிய ஆகாரமும் வேணும், சரீர ஆகாரமும் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருக்கு நாம என்ன பண்ணுவோம்? விசுவாசம் முதல்ல கீழ்ப்படுதல் அவசியம். ஆசீர்வாதம் தேவைன்னா முதல்ல கீழ்ப்படுதல் தேவை. அது மாத்திரமல்ல, அதெல்லாம் காத்து இருக்கணும். காத்து இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல ஒரு ஆக்கப்பட்டவன் ஆறு பொறுப்புல சுட சுட கொட்டினா என்ன ஆகும்? அல்லேலூயா. என் மூத்த மகன் சின்ன பிள்ளையா உங்க கை குழந்தை விழுப்புரத்துல நான் பஸ்ல உட்காந்துருக்கேன். எங்க ஊர் பக்கத்துல விழுப்புர வாங்க ஒரு ஆள் அவன் டீ கடையில டீயை வாங்கின கையில ஒன்றே பஸ் வச்சு அந்த டீயை வச்சுட்டாங்க ஓடியாந்துருக்கணும். நான் அப்புறம் ஊத்திட்டு வந்துடுவேன். அவன் என்ன பண்ண எடுத்து ஊத்திட்டு ஒரு நாள் சீட்ல உட்காந்து அப்படியே வாங்கி. அல்லேலூயா. சுட சுட அந்த டீ கடை டீ வாங்கி கொஞ்சம் காசு போனா போதும். அப்பதான் 2 ரூபா டீ, இப்பதான் 10 ரூபாய் 12 ரூபாய் டீ. அப்ப 2 ரூபா டீ. ஒன்னு டீ வாங்கி பஸ் வந்துச்சு விட்டுட்டு வந்துக்கலாம். இது நடந்த சம்பவம். அல்லேலூயா. இது என் மூத்த மகனுக்கு 35 வயசு ஆகுது. 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எப்பவுமே தேவ சமூகம் காத்திருக்கும் போதுதான். காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம். அல்லேலூயா. காத்திருந்து பலன் அடைந்து தேவ சமூகம் காத்து காத்து நம்ம பலன் அடையும் போது கத்துடைய பலன் உள்ளதோட நமக்கு போதுமாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாட்டில் வார்த்தை ஆசீர்வதிப்பதாக நாம் கடையை செய்வோம். வளர்ப்பிடாமே சொல்கிறோம். திருவேண்டாமே நாட்டில் உள்ள அன்பை கருது கொள்ளும்படியாக நாங்கள் தொடர்புடைய இல்லாதவர்களை எல்லாரும் ஏழஸ் பண்ண முடியாது, எல்லாரும் கண்டுகொள்ள முடியாது, எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது. மற்றவர்களோடு பேச முடியாது சொல்றத நீ உதவி செய்துதான் என்று சொல்கிறான். தேவன் சாமி வந்து செல்லாம் எப்போது ஆசிரியப்பட்டு சொல்ல முடியாது. தேவன் கடுமையாக செவிக்கிறோம். ஆசீர்வதினாலும் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறார். நான் சொல்லுவேன் ஆத்மாவே கத்தரை சொல்லி அவசரம் பிதாவின் நாமம் சமாதானம் பாதுகாவலும் நம்முடைய மாற்றோடு